நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரமுத்து. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிற இந்த அழகான வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா துடிலூர் ஜங்ஷன்லேருந்து அத்திப்பாளையம் இடிகரை வர ரோட்லிங்க கரெக்டாக வந்துட்டு மணிகரம்பாளையம் அப்படின்ற லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்லிங்க. ரெண்டு பக்கமும் நல்ல பெரிய ரோடுங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாலிங்க. 1820 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஸ்லோப்பில் வந்து ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் மெட்டீரியல் வந்து ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் கிரிலோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றியுமே பாருங்கள் நல்ல ஒரு ஷெட் பேக் கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக வந்துட்டு ஒருத்தர் போயிட்டு வர அளவுக்கு ஷெட் பேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக ஃபியூச்சரில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஸ்பேஸ் இருக்குங்க இதில் வந்துட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் வந்து 10:30க்கு 16:45. நீங்கள் ஒரு ஷெடான் கார் நீங்கள் தாராளமாக வந்து பார்க் பண்ணலாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுவும் கார் பார்க்கிங்லேயும் வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில் வந்து. மெயின் டோர் என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டீக்வுட் ஃப்ரேமுங்க. ஃப்ரெஞ்ச் டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீக்வுட் ஃப்ரேமில் வந்து டீக்வுட்டில் வந்து மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான பேட்டர்ன் வர மாதிரி தான் வந்து மெயின் டோர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேக் சைடில் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் வந்து யூபிவிசி விண்டோ வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3/5 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹால் ஏரியாவில் வந்துட்டு. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடனில் வந்துட்டு வால் பேனலிங் ஒர்க்கு, சீலிங் பேனல் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு நீட்டான மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குதுங்க. பேஸ் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ வந்து ஃப்ரண்ட் டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டே டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வெண்டிலேஷன் இருக்குதுங்க வீட்டில் வந்துட்டு. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் வந்து 2/4 நமக்கு வந்து ஒயிட் கலர் காம்பினேஷனில் அமைச்சிருக்கிறதுனால வீடு வந்துட்டு டே டைம்லேயே நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கில் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி யூனிட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிலேயே வந்து ஷோ கேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸுங்க. ஸ்டெப்ஸு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நீட்டாக ஒரு உடன் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட டைனிங்க. கிச்சன் கம் டைனிங். டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. கிச்சன் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சனாக கொடுக்காம க்ளோஸ்டு கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட் கலர் வித் கிரே கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து மாடலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க பிளாக் கலர்லிங்க. அதுபோக எஸ்எஸ் மெட்டீரியல் வந்துட்டு சிங்க் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட்டுக்கு மேலே வரக்கூடிய ஏரியா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் ஏரியாவில் ஸ்டோரேஜுக்கு வந்து எந்த விதமான பஞ்சமே இல்லைங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குதுங்க. இது வீட்டோட டைனிங்க. இதில் 3/4 ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்னரில் வந்து வாஷ் பேஷன் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஏரியா எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக உடனில் வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரேம் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இது வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துருக்கிற போர்வெல் சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஜலமூலையில் வந்துருங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா மோட்டாரோட சுவிட்ச் எல்லாமே நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட டைனிங் ஏரியா பார்த்தாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட பெட்ரூம் வந்துட்டு பார்க்கலாங்க. லிவிங் ஹாலுக்கும் டைனிங்க்கு இடையில வரக்கூடிய ஓப்பன் ஏரியா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி உடன் ஃப்ரேம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப லக்ஸூரியாக இருக்குதுங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக உடன் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரே பேட்டர்னில் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், டைனிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கு மேலே வரக்கூடிய ஏரியாவும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3/4 2 யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 4 அடி அகலத்துலேங்க ஒரு 7 அடி நீளத்தில் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஷவர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ வாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய எல்லாமே பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரூமோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ரைசர் த்ரெட் ரெண்டுக்குமே வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. நீட்டாக நோசிங் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்டெப்ஸோட ரைசர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக ஒரு 6 இன்ச்சஸ் அந்த மாதிரி நீட்டாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ பெரியவங்களும் வந்து ஈஸியாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஹெட் ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹேண்ட் ரைலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து எஸ்எஸ் மெட்டீரியல் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 2 மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஸோ இப்போ பார்க்க போகிற மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா
10க்கு 16 மெஷர்மெண்ட் தாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க 3/4. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4.5க்கு 8 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து நான் ஸ்கிட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலுங்க. வாஷ் பேஷன் இருக்குது. அதுபோக உங்களுக்கு ஷவர் கனெக்ஷன், கீசர் லைன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து பக்காவாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2x2 ஒரு வெண்டிலேட்டர் இருக்குதுங்க. அதுபோக உங்களுக்கு வந்து டவல் பார்லேருந்து எல்லாமே வந்து நீட்டாக வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பால்கனி எக்ஸஸுங்க. உடன் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பால்கனி பார்த்திங்க அப்படின்னா உடன் கிரைனில் வர மாதிரி நமக்கு அந்த பேட்டர்னில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியலில் வந்துட்டு ஹேண்ட் ரெயில் ப்ளஸ் டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான பால்கனி வியூ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. சுற்றியுமே பாருங்கள் எல்லா பக்கமே வந்து வீடாயிருச்சுங்க. 360 டிகிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவுங்க. ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே நல்ல ஒரு அகலமான ரோட்டில் கார்னர் பிளாட்டில் தான் வந்து இந்த வீடு அமைச்சிருக்காங்க. பால்கனி ஏரியாலையும் பார்த்திங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்துட்டு நமக்கு ஸ்பாட்லைட்ஸ் வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் 3 பெட்ரூமுங்க. 3மே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. 3மே வந்து 10க்கு 16 மெஷர்மெண்ட் தாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடு தாங்க. இது வந்து 3rd பெட்ரூமுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட்டும் வந்துட்டு 10க்கு 16.25 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக வந்துட்டு அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4x4 ஒரு யூபிவிசி விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே தனித்தனி எம்சி பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4.5க்கு 8 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஆத்தங்குடி டைல் பேட்டர்னில் வர மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்து கிளாஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. இது வீட்டோட டெரேஸ் ஏரியாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கக்கூடிய டெரேஸ் ஏரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே பக்கத்தில் டேப் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஓப்பன் டெரேஸ் போகிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டீலில் வந்து ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ரைசர் தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க. ஸோ நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி நமக்கு வந்து லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்துட்டு ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக கம்ப்ளீட்டாக பில்லர்ஸ் எல்லாமே டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டரில் வந்துட்டு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 360 டிகிரி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள தான் அந்த வீடு வந்துருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து ஐடி பார்க்குமே உங்களுக்கு வந்து பார்க்குறது ஒருத்தர் தான் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து கீழானத்தம் ஐடி பார்க் வந்து ரீச் பண்ண முடியுங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 76 lakhs வந்து பில்டர் வந்து கோட் பண்ணுறாங்க. 3 cents லேண்ட் ஏரியாவில் 1820 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டில் அமைஞ்ச இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து 76 lakhs வந்து பில்டர் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.